Hi viewers, welcome back to our channel. இந்த வருஷம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் இருந்துட்டு சனிப்பெயர்ச்சி திருவிழா நடக்காதுன்னு சொல்லி அறிக்கை விட்டாலும் விட்டாங்க. சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையான்னு நிறைய பேத்துக்கு இடையில கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருந்தது. அதன்படி தான் வந்துட்டு கணக்கீடுகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணக்கீடுகள் செய்யும்போது சில தவறுகள் வந்தது. அந்த தவறுகளை சரி செய்யும் பொருட்டு தான் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் செய்யப்படக்கூடிய கணக்கீடுகள் எல்லாமே வந்துட்டு மிகவும் துல்லியமாக இருந்தது. அதாவது நாம் இப்போ சென்னை, மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு பிறந்த இடத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம இன்டீரியராக உள்ளே போகும்போது நம்ம பிறந்த இடம் வேறையாக இருக்கும். ஸோ நம்ம டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை தான் சொல்லுவோம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து மாறும். அதனால தான் வந்துட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் மிக துல்லியமாக கொண்டு வந்தாங்க. நாம் பிறந்த இடம் சொல்லும்போது நம்ம எந்த இடத்தில் பிறந்தோமோ அந்த இடத்த நம்ம சொல்லும்போது அதனுடைய கணக்கீடுகள் வந்து மிகவும் துல்லியமாக இருந்தது. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு சனிப்பெயர்ச்சி திருவிழா வந்து நடத்துகிறாங்க. அதுவே நாம் இப்போ பார்க்க வரக்கூடிய, அதாவது 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா இது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நடைபெறுது. அதன்படி பார்த்தோன்னா 29ஆம் தேதி இரவு 10:07 மணிக்கு வந்து சனி பகவான் வந்துட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. ஸோ இதான் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ். அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மூலயமா மகர ராசிக்காரர்கள் வந்துட்டு 7.5 சனிலேருந்து முழுமையாக விடுதலை ஆகிறாங்க. அதே சமயம் கும்பராசிக்கு இது பாத சனி, மீனராசிக்கு இது ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு இது விரய சனி, ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா இது லாப சனி, மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா இது கர்ம சனி, கடகராசிக்கு பார்த்தோன்னா இது பாக்கிய சனி. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு இது அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு இது கண்டக சனி, துலாம் ராசிக்கு இது ரோக சனி, விருச்சிக ராசிக்கு இது பஞ்சம சனி. அதே மாதிரி தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இது அர்த்தாஷ்டம சனி. சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் நீதியை நிலைநாட்டக்கூடியவர். அவர் வந்து ஒரு கண்டிப்பான ஆசிரியர். நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்களை வச்சு தான் அவர் நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் போது ஒவ்வொரு ராசிக்கும் பாடம் நடத்திட்டு இருக்காரு. அதனால் நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்துட்டு சனி பகவானை போய் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த விதமான தீய செயல்களையும் செய்யாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.